கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 15:23. ரோமன்ஸ் 15:23. இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ரெண்டு காரியம் சொல்றாரு. ஏன்னா 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் என்ன சொன்னாரு? எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் நான் இந்த வரைக்கும் வேலை பார்த்தேன், அதனால உங்ககிட்ட வர முடியல. இப்ப என்ன இல்லை, இந்த பகுதியில இடம் இல்லை. என்ன காரணம்? இந்த பகுதியில எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்போ என்னுடைய மன விருப்பம் ரொம்ப நாளா வரணும்னு சொல்லக்கூடியதாக இப்பொழுதுன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஒரு ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. ஏன்னா என்னுடைய ஊழியத்துல ஒரு புதிய பாதை உண்டாகிறது. ஏன்னா நான் என்ன பாக்குறேன், இதுவரைக்கும் எனக்கு அறிவிக்கப்படாத இடங்கள்ல கிழக்கு திசையில இருக்கக்கூடிய தேசங்கள் என்று சொல்ல. ஏன்னா ரோமாபுரியில இருந்து பார்க்கும்போது இது பூரா கிழக்கு தேசத்துல உள்ளது. அங்க உள்ள மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அதுக்காக அந்த இடங்களுக்கெல்லாம் நான் போனேன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய 18வது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய 20, 22ல இருந்து 24 வரைக்கும் பார்க்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு? இந்த திசைகளில் எனக்கு இடமில்லாதபடியினாலும், அதாவது முழுமையா அந்த எல்லா பக்கத்துக்கும் போயிட்டாருன்னு சொல்ல, எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த திசையில முழுவதும் எங்கெங்க போகணுமோ, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அழைப்புல என்னென்ன இதுல போகணுமோ. ஏன்னா அந்தியோகியா பகுதியில சபைகளை உருவாக்கணும். கலாத்தியா, மக்கதோனியா, அக்காயா மற்றும் ஆசியா இந்த பகுதியில பூரா என்ன பண்ணிட்டாரு? இவர் போய் ஒரு பயணியரா அங்க போய் என்ன பண்ணாரு? எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அங்க சபைகளை நிறுவி அங்க மூப்பர்களை வைத்துட்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அடுத்து என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம். அநேக வருஷமாய், ஏன்னா என்னுடைய விருப்பம் என்ன? அநேக வருஷமாய் வர வேண்டும் என்று ரோமர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். அதனால என்ன அநேக வருஷமாய், ஏன்னா நான் என்னதான் போனாலும் சரி, நான் மிஷினரி பிரயாணத்தை பட்டு போனாலும் சரி, சிறைச்சாலையில போனாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, சபையில நிறுவனாலும் சரி, கடிதங்கள் எழுதினாலும் சரி, எனக்கு என்ன ஒரு ஆசை இருந்து என் இருதயத்துல, உங்ககிட்ட வரணும், உங்களோட இருக்கணும், உங்களுக்கு சில ஆவிக்குரிய காரியங்களை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக நான் உங்ககிட்ட வருவதற்கு என்ன இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா என்ன, இதுவரைக்கும் நான் போய் அறிவிக்கப்படாத இடங்கள்ல அறிவிச்சிட்டேன், இடம் இல்லைன்னு முழுமையா செய்து முடிச்சிட்டேன்னு இல்ல, எனக்கு கர்த்தர் இந்த பகுதியில எல்லாம் கொடுத்தாரு, அங்க எல்லாம் போயிட்டேன். அங்க போனதுனால உங்ககிட்ட வர முடியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட வரணும்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல லெட்டர் எழுதும் போதே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா வர முடியாம போனதுக்கான காரணம் என்னங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வரப்போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக அழகாக சொல்லுகிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அதே சமயத்துல நம்ம அடுத்த நிலைக்கு எங்க செல்லணுங்கிறத தைரியமாக செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். அதாவது நமக்குள்ள எந்த காலகட்டத்தில் இருக்கணும், ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை. இப்ப என்ன சீசன்ல இருக்கிறோம்? அதாவது பவுல் தன்னுடைய கிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடிய பகுதிக்கெல்லாம் போனாரு. ஆனா என்ன பாக்குறாரு? இந்த பகுதியெல்லாம் போனேன், இந்த பகுதியில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன். அப்போ இப்ப என்ன, இங்க கர்த்தர் இந்த பக்கத்துல சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதனால இங்க என்ன, அநேக விசுவாசிகளும் சபைகளும் உருவாக்கப்பட்டு விட்டது. இப்ப என்னுடைய இருதயத்துல கர்த்தர் ஏற்கனவே போட்டாரு பாருங்க, அந்த பகுதிக்கு நான் போறேன். ஏன்னா இங்க நீங்க அவர் அதுல என்னன்னா, இவர் என்ன பண்ணல, நான் இன்னும் ஏற்கனவே பழக்கமான பகுதிக்கு நான் போறேன்னு சொல்லி போகல. இல்ல புதுசா போகக்கூடிய ஒரு பகுதி, நான் இது வரைக்கும் வராத இடத்துக்கு வரப்போறேன், அதனால எனக்கு இந்த பயம். ஏன்னா புதுசா ஒரு சேஞ்ச் வரணும்னா நம்ம நிறைய பேர் ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போறது, ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போறது, இல்ல புதுசா அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போறது அப்படின்னு சொல்லக்கூடிய வரும்போது நமக்கு நிறைய பேருக்கு பயம் உண்டாகும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இல்ல, என்ன, எனக்கு
ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அப்ப என்னன்னா, நம்ம பகுத்தறிவதிலையும் நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த பகுதியில நீங்க கொடுத்த வேலையை நான் செய்து முடிச்சிடனா, நான் இத மற்றவர்கள ஒப்படைத்து விட்டு போகக்கூடிய ஒரு காரியத்துல இருக்கிறோமா? அதே சமயத்துல உங்க மன விருப்பம் ஒண்ணு இருந்தாலும் அத நீங்க முழுமா அழிச்சு போட்டுறாதீங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கர்த்தர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. ஏன்னா பவுலுக்கு ரோமாபுரிக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, அது போகவே இல்லை. அப்ப என்ன, நீங்க சரியான முறையில பகுத்தறிஞ்சு அதை தைரியத்தோடு முன் செல்வதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? பல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க என்பதை சரியான முறையில பகுத்தறிந்து அது புதிய காரியங்களுக்கு, புதிய திசைகளுக்கு, புதிய ஊழியங்களை, புதிய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களை தைரியமாய் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.